இன்னைக்கு அருமையான நாள், வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்கு உகந்த நாள். திருமலைவாசன் திருப்பதி வெங்கட்ரமணன் கோவிந்தா கோவிந்தா, திருமலைவாசா திருப்பதி வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா, திருமலைவாசா திருப்பதி வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தான்னு ஒரு ஆத்மாத்மா மிகப்பெரிய உன்னத நிலையில் ஒரு செயல்படக்கூடிய புனிதமான வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆத்மாத்மா பகவானுடைய திருக்கருணை, பகவானுடைய திரு ஆட்சி, பகவானுடைய கடாட்சம் எல்லாம் அனைவர் வாழுமே சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதையும் 100க்கு 90 பேர் 95% நடைமுறையில் பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி இதை அடியேன்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அடியேன் உங்கள்கிட்ட அறிமுகமாக்கிறேன். என்னுடைய பேர் பிரம்மஸ்ரீ என்ஜினியர் கேஎம் பாண்டியன். இப்போ ஐஸ்வர்யா பாண்டியன் ப்ராக்கெட்டில் கேஎம் பாண்டியன் சொல்லி இப்போ சமீப காலமாக போட்டுட்ருக்கேன். ஐஸ்வர்யா பூஜா பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தை நடந்துகிட்ருக்கேன். ஒரு 30 வருடமாக இறைப்பணியோடு கலந்து கட்டிடத்துறையில் பணியாற்றிட்டுருக்கிறேன். இதில் இறைவன் மீது நாட்டம் என்பது பெரியோர்களுடைய ஒரு புண்ணிய காரணத்தினால அடியன் கிடச்சிது. அனைவரும் சமம், சமத்துவம், சாதனை, அந்த நிலையில் நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. ஜாதி, மதம், மொழி, இனம் அத்தனைக்கும் அப்பாற்பட்டு வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அவங்கள ஒரு கணம் திரும்பி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அவங்க வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குது என்னென்னு பார்க்குறதுல நம்மளுக்கு என்னை கவர்ந்த என் நாயகனாக திருமலை வாசனுடைய கருணையால் கிடைக்கப்பெற்றவர் ஸ்ரீ ராமானுஜ பகவான். ராமானுஜர், அது ராமானுஜர்ன்ட்டு அனைவருமே பேசுகிறாங்களே, அவங்கள பற்றி என்ன அவங்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, வாழ்ந்த வழிமுறைகள் என்னெல்லாம் அடியன் சமீப காலமாக அவர் நினைக்க மிகப்பெரிய தவசெயலர். தவம் செய்யுங்கள் முடிந்தவரை அல்ல, இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள் என்று தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஞானிகளும் முனிவர்களும் சித்தர்களும் யோகிகளும் வழிவகுத்த அந்த நிலையை ஒரு 1000 கோடி லட்சம் கோடியில் ஒரு துளியாவது அதை பின்பற்றலாமே அப்படின்னு தான் அடியன் இறைநாட்டம் அதிகமாக பாவித்து அவருடைய அடியாருக்கு சரணாடியில் ஸ்ரீ ராமானுஜ பெருமானை பற்றி கொஞ்சம் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு போன வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் என்னுடைய ஆத்ம நண்பர் திரு சிவாண்ணா அவர்களுடைய திருமண விழாவில் கலந்துக்கிட்டு அப்புறம் திருச்சி ஸ்ரீரங்க பெருமானை பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அது பார்த்தா 7 அடுக்குகளை கொண்ட மிகப்பெரிய நகரமாக, அதாவது இது வரலாற்று புராணத்திலெல்லாம் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்தலம். அதில் ஆற்றங்கரை, கங்கை ஆற்றங்கரை ஓரமாக அமைந்து, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலாக அமைந்து, தான் அமர்ந்து தன்னை சுற்றியும் நல்ல சூழல் உருவாக்கிய ஒரு முக்கியமான திருத்தலம் தான் ஸ்ரீரங்கம். ரங்கநாத பெருமான் குடிகொண்டு இருக்கின்ற ஸ்ரீரங்கம். அதில் ஆண்டாண்டு காலமாக பணி செய்து இறைப்பணியிலேயே வந்திருக்கின்ற அடியார்கள், அவர்களுடைய ஆழ்வார்கள் அப்படியெல்லாம் மாறுதல முத்தாய்ப்பாக சிறப்பான நிலையை அனைவரும் சமம், சமத்துவம் அப்படின்னு சொல்லி இறைவன் இடத்துல அரங்கனுடைய வாசலிலே அனைவரும் சமம். அரங்கனை பார்க்குறதுக்கு அரங்கன் தான் சொல்லுவாங்க. அரங்கா ரங்கா 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 ரங்கான்னா அது சொல்கிறதுக்கே நம்மளுக்கு அத்தனை பெரிய ஒரு சுபிட்சமாக இருக்குது. அப்படி ராமானுஜ பகவான் அப்பயே அந்த காலத்திலேயே ஒரு புரட்சி செய்து அனைவருமே சமம், இறைவன் முன்னாடி அரங்கன் முறை சமம் என்ற நிலையை நாட்டி உறுதி செய்து மக்கள் பணியில் ஈடுபட்ட மகா உத்தம அவதார புருஷர் தான் ராமானுஜ பகவான். அந்த ராமானுஜ பகவானை பற்றி படித்து கொண்டிருக்கும் போதெல்லாம் அந்த இன்னொரு அற்புதமான நிலையை இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பகவான் அடியான் விரும்பி பார்த்து ரசித்த தான் திருக்கட்சி நம்பி. அவங்க பார்த்தீங்கன்னா இறைவனிடம் நம்ம எப்படி சகமாக இப்போ ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி பேசிகிட்டு இருக்கோம் அப்படி பேசுவாங்களாம். அதுக்காக ராமானுஜரே ஒரு முறை வலியுறுத்தியிருக்காங்க, வரதனிடம் போய் சொல்லுங்கள், அவருக்கு வேண்டிய விஷயங்களையும் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் இதிகாசங்கள், இலக்கியங்கள், புராணங்கள், தத்துவ ரீதியாக இருக்கின்றங்கள், அந்த தமிழை மேல் நோக்கி இருக்கக்கூடிய அதனுடைய தமிழ் ஆராய்ச்சியிலேயே சில சந்தேகங்களையும் சரி, தனக்கு தோன்றிய சந்தேகங்களை ராமானுஜரே
வரதராஜ பெருமான் ஸ்ரீ ரங்க பெருமான் ரங்கனிடம் திருமலை வாசன் திருப்பதி வெங்கடாச்சலம் நேரடியாக பேசுவாராம். ஆனால் அவருக்கு ஒரு வேண்டுகோள் இருக்குதுன்னா, ஒரு விண்ணப்பத்தை யார் மூலம் கொடுப்பாருன்னா திருக்கட்சி நம்பிகள் மூலமாக கொடுப்பாங்களாம். திருக்கட்சி நம்பிகள் மூலிமா அவங்க வேண்டுதல் வைக்கும்போது, கோரிக்கைகளை வைக்கும்போது இறைவனிடம் நேருக்கு நேராக பாவித்து பேசக்கூடிய ஒரு ஆத்மாத்மமான ஒரு தவசீலர் திருக்கட்சி நம்பிகள். திருக்கட்சி நம்பிகளை அதை ஏன் சொல்லணும் சொல்லிகிட்டே இருக்கலாம், உபயோகமாக சொல்லிகிட்டு இருக்கலாம். அந்த அவங்களுடைய வரலாறு, அவங்களுடைய நிலைப்பாடுகள், வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எப்படி உணர்த்தினாங்க, எப்படி வாழ்ந்து காமிச்சாங்க, இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நிலையினுடைய நெறிமுறைகளை கொண்டார்கள். அவர்கள் ஜாதி மதம்லாம் கிடையாது. இது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இறைவன் மீது யாருனாலும் பற்றுக்கொள்ளலாம். இப்போ மாசா அல்லா அப்படிங்கிறோம், அதாவது அவங்கள்ட்ட இறைவன் ஒருவன் தானே, பேர் தான் அப்படி இருக்குன்னா அவங்களே நிலையில். அதே மாதிரி ஆலயத்துக்கு போகிறோம், ஏசையாவிட்ட தட்டுங்க திறக்கப்படும் சொல்கிறாங்க. அனைவருமே தொகுத்து வழங்கிய உலகத்தில் இருக்கிற அத்தனை அதாவது சமய சன்மார்க்க நிலைகளில் வகுத்த ஒன்று இறைவன் ஒன்று. அப்போ அந்த நிலையில் இன்னொரு எடுத்துக்காட்டு, ஜாதி மதம் இல்லைன்றதுக்காக அவர் சொல்கிறோம். ஒரு வாட்டி ராமானுஜர் குளத்தில் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு முன்னோர் காலத்தில் தீண்டாமை அதிகமாக இருந்தது. அதை ஒழிக்கின்ற வகையில் அனைவரும் சமமான நிலையை சகமான வேலை செய்கின்ற தன்னுடைய இருக்கின்ற ஊழியர்களுடன் ஒரு தோளில் கை போட்டு அந்த சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய உத்தம சிலராக இருக்கிறாங்க. இந்த வரலாறை எல்லாம் வருகின்ற சந்ததிகள் படிக்க வேணும். இது ஜாதி மதம்லாம் கிடையாதுங்க. இங்கே ஆன்மீகம்தான் ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம், ஒரே இறைவன். அப்படின்னா பல்வேறு நிலைகள் நீங்கள் யாரை நினைக்கின்றார்களோ அதுவாகவே மாறிவிட வேண்டும். தண்ணீர் போன்று வாழ்க்கையை வேணும்னு சொல்கிறாங்க. தண்ணீர் போன்ற வாழ்க்கை, தண்ணீர் நீங்கள் எதில் விட்டீங்கனாலும் அந்த கடலாக மாறும்ல. அது குழந்தை மனமாகவும் தண்ணீர் போன்ற நிலையும் பரிபூர்ண நிலையை உணர்கின்ற பொழுது நாம் இறைநிலையை நாம் அடைவதற்கு ஒரு ஒப்பற்ற வழி. செய்யும் தொழிலே தெய்வம் செஞ்சுட்டே இருக்கலாம், எந்த தொழிலோட செய்யலாம். அதில் இறையாண்மையோடு செய்யும்போது லட்சுமி ராட்சம் பெறுகிறது, தொழில் நல்லபடியாக வளருது, நல்ல நல்ல சூழ்நிலைகள் வையகத்தில் வாழ்வோருக்கெல்லாம் நிலை பெற இருக்கின்றது. இதில் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, இறைவனிடம் நேருக்கு நேராக பேசி அந்த தவ வலிமை எப்படி பெற்றாங்க, எப்படி இருந்தாங்கன்னா, தன்னிடம் எந்த ஒரு பிறரிடமோ மற்றவங்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை நண்பனாகவோ உறவினராகவோ பாவிக்கின்ற பொழுது நம்முள் அவர் ஐக்கியமாகின்றார், அவருள் நம்மளை ஐக்கியமாகின்றோம். ஆகவே இந்த புனித வெள்ளியானது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலையை அனைவர் வாழும் வாழ்க்கையில் ஒளி விருட்சமாக நவ விருட்சமாக முழு பௌர்ணமி போன்று அனைவரையும் பரிபூர்ணம் 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 என்று மகா உத்தம அவதார புருஷர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓம் சாய்ராம் கொடித்தாத்தான் சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று வழிபடுகின்ற பொழுது அந்த ஆலயம் மிகப்பெரிய சிறப்புமிக்க நிலையை அடையுமேயானால் அங்கே ஒரு தவ செய்து கொண்டிருக்கின்றார், ஒரு சித்தர் பெருமக்கள் இருக்கின்றார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தெரிந்து கொண்ட விஷயமாக இருக்கின்றது. ஆகவே தவம் செய்யுங்கள், முடிந்தவரை அல்ல, இறைநிலை உணர்கின்றவரை தவம் செய்யுங்கள் என்று உங்களிடம் மறுபடியும் இறையாண்மையில் தவசீலர்களை பற்றி ஆராய்ந்து அவர்களுடைய சுருக்கமாக வாழ்ந்த நெறிமுறைகளை அனைவரும் படியுங்கள். வாழ்க்கையில் அனைத்து நிலையிலும் வெற்றி வரலாம் என்று கூறி உங்களிடம் ஆத்ம நமஸ்காரம் செய்து கொள்கின்றேன். பிரமிஸ்ரீ KM பாண்டியன், இப்பொழுது ஐஸ்வர்யா பாண்டியன் என்று வளம் வந்து கொண்டிருக்கின்றேன். ஆன்மீக பணியில் உங்கள் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.